ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ற தலைப்புல பார்க்கிறோம். ரோமர் புத்தகத்துல 8:15 இப்ப நம்ம வாசிக்கலாம். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அந்தபடி திரும்பவும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு வருது. அந்தபடி ஏற்கனவே நீங்க அடிமைத்தனத்தின் ஆவிய பெற்றது போல இனி நீங்க பெற மாட்டீங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பெற்றுக்கொண்டீங்கன்னு சொல்லி வேத வசனத்துல பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் பாருங்க திரும்பவும் அப்படின்ற வார்த்தை வருது. ஏன்னா ஏற்கனவே அப்ப நீங்க அடிமைத்தனத்துலதான் இருந்தீங்க அப்படின்றத சுட்டி காட்டப்படுகிறது. தேவன் பாருங்க ஆண்டவர் ஒரு தடவை அடிமைத்தனத்துல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாருன்னா மறுபடியுமாக நீங்க அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெற மாட்டீங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். அடிமைத்தனத்தின் ஆவியை திரும்ப பெறாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அப்போ அப்பா பிதான்ற கூப்பிடுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஏற்கனவே நமக்கு நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. அடிமைத்தனமா இருந்தோம். ஆண்டவர் அப்பான்னு கூப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தோம். இது எங்க ஆரம்பிச்சது தெரியுங்களா? ஆதாம் கிட்ட ஆரம்பிச்சது. ஆதாம் ஏவாளும் முதல் மனிதர்களை மனுஷர்களை படைச்சிட்டு ஆண்டவர் கொண்டு போயிட்டு பாருங்க ஏதேன் தோட்டத்துல அழகா வச்சுட்டு பாருங்க தினமும் அழைக்கிறார். குளிர்ச்சியான வேலையில தன்னுடைய பிள்ளைங்களை பார்க்க வர்றாரு, பேசுற டெய்லியும் பாருங்க கான்வர்சேஷன் நடக்குது. எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, என்னப்பா எல்லாம் உலகத்தை படைச்சிட்டேன், உனக்கு எல்லாமே இருக்கா, போதுமா இது அப்படின்ற மாதிரி விசாரிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே உண்டாக்கின அப்புறமா பாருங்க மனுஷனை தனியா விடல. ஆண்டவர் பாருங்க மனுஷங்கிட்ட பேச ஆசைப்படுறார். அப்படி பாருங்க பேசும் பட்சத்துல தேவன் கிட்ட உறவாடிக்கிட்டு இருக்கும் பொழுதே பாருங்க இவங்க என்ன செய்யறாங்க, பிசாசு கிட்ட அடகு வச்சுட்டாங்க தன்னுடைய அதிகாரத்தை. தேவன் கொடுத்த அதிகாரத்தை, தேவன் உல்லாசமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தார், சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. உல்லாசனா தப்பா இல்லைங்க, அதாவது சந்தோஷமா ஏக்கர் கணக்குல ஒரு இடத்த படைச்சிட்டு அந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற இடத்துல ரெண்டே பேரை கொண்டு போயிட்டு விட்டுட்டு நீ ஜாலியா இரு, இவ்வளவு நதி இருக்கு பாரு, இவ்வளவு ஆறு இருக்கு பாரு, இத்தனை ஆயிரக்கணக்கான பழத்தோட்டங்கள் இருக்கு பாரு, என்ன வேணாலும் சாப்பிடு, ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ எடுக்க கூடாதுப்பா, இந்த மரத்துடைய பழத்தை மட்டும் நீ புசிக்கவும் கூடாது, அதை பார்க்கவும் கூடாது, தோடவும் கூடாது. ஒரே ஒரு கண்டிஷன் வச்சார். ஆதாம் சும்மா இருந்தானா? இல்லையே. அங்க போய் என்ன செய்யறாரு பாருங்க, அந்த ஆயிரக்கணக்கான பழத்தோட்டங்களை கொடுத்துட்டு அதுல இருக்கிறத ஒழுங்கா பறிச்சு சாப்பிட்டு இருக்கலாம். தேவன் கொடுத்த அதிகாரத்தை அவன் இழந்து போனான். தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை தான் போய் அவங்க 2 பேரும் செஞ்சாங்க. இதுக்கு முதல்ல ஏதாம பாருங்க ஏவாள செஞ்சா இல்ல ஆதாம் செஞ்சாங்க, இதெல்லாம் தேவையில்லைங்க. ஆனா 2 பேர் தான் அந்த இடத்துல இருந்தாங்க. 2 பேர் தான் பொறுப்பு. 2 பேரும் அடிமைத்தனத்துக்குள்ள போயாச்சு. அந்த அடிமைத்தனம் எது வரைக்கும் வந்துச்சு தெரியுங்களா? இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா பாருங்க அங்க ஆபிரகாமின் சந்ததிகள் எல்லாருமே 430 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. அததான் ஆண்டவர் இங்க சுட்டி காட்டுறாரு. என்ன சொல்றாருன்னா, அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க திரும்பவும் பெறல, புத்திர சுவிகாரத்தின் பிள்ளைன்னு கூப்பிடலாம். இப்போ அப்ப இழந்துட்டான் ஆதாம், அப்பான்னு கூப்பிடுறதை இழந்துட்டான். ஏன்னா சொல்ற பேச்சு கேட்கல. இதை தொடாதனா அதை தான் தொட்டா, அதை தான் பூசித்தான். ஆண்டவருக்கு பாருங்க கீழ்ப்படியாம ஒண்ணு செஞ்சிட்டாங்க 2 பேரும். அப்ப இழந்த அந்த அடிமைத்தனம் பாருங்க, அப்ப இழந்த அந்த அதிகாரம் அடிமைத்தனத்துக்குள்ள போயாச்சு. அந்த அடிமைத்தனத்துல இருந்து மறுபடியும் தேவன் தான் பாருங்க ஹீரோ இறங்கி இயேசு கிறிஸ்து மனித பிறப்பை எடுத்து இந்த உலகத்துக்கு மானிட பிறப்பா இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யறார். ஏன்னா தேவன் உண்டாக்கிட்டாருங்க, தான் உண்டாக்கின பிள்ளைகளுக்காக அவர் இறங்காம வேற யார் இறங்கி உதவி செய்ய முடியும்? அப்படி அவர் உதவி செய்வதற்காகவே மானிட பிறப்ப பாருங்க பிறந்து இந்த இடத்துல இருந்து உலகத்துல கஷ்டப்பட்டு நமக்காக அவர் பாருங்க இந்த சிலுவையை சுமந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப அந்த அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக கிடையாதுங்க, உங்களையும் என்னையும் அவரை அப்பான்னு கூப்பிடுற அதிகாரத்தை கொடுப்பதற்காக தான் ஹீரோ இறங்கி வந்தாரு இந்த உலகத்துல. இறங்கி வந்தது மட்டும் இல்ல, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்பா என்று பாருங்க அவரை கூப்பிடலாம். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டார். எத்தனை பேருக்கு தெரியுங்க பிள்ளைன்னா அதிகாரம் இருக்கு? சொத்துக்கு கேஸ் போடலாமா வேணாங்களா? கண்டிப்பா போடலாம். புத்திர சுவிகாரம்னா பாருங்க பிள்ளையா மாறிட்டாங்க. ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதா இருந்தா இந்த சொத்தை நான் எழுதி கொடுத்துட்டு இந்த பிள்ளைய தத்தெடுக்கிறேன்னு வாங்க. சில பணங்களை நான் செலுத்திட்டு எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு இந்த குழந்தைய எடுத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. என் சொத்துக்கெல்லாம் வாரிசா ஏத்துக்கிறேன்னு வாங்க. அப்போ
தேவன் உங்களையும் என்னையும் பாருங்க சொத்துக்கு, அவர் படைத்த இந்த உலகத்திற்கு சொத்துக்கு வாரிசாக மாற்றிவிட்டார். இந்த எண்ணங்களை பிசாசு என்ன செய்யறான்னா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்ல, உன்னால எதையும் செய்ய முடியாது, நீ செய்யறதெல்லாம் பாரு தோத்து போயிடுவேன்னு சொல்லி ஒரு பொய்யை அன்னைக்கு ஏதேன்ல பாருங்க, ஏதேன் தோட்டத்துக்குள்ள ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விதைச்சது போல உங்க இருதயத்துக்குள்ள விதைச்சுக்கிட்டு இருக்கான். அதை நீங்க அந்த பொய்யை நம்பாம நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆண்டவருடைய பாருங்க சொந்த பிள்ளையா நான் மாறிட்டேன், புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்கிட்ட கொடுத்துட்டாரு, அச்சாரத்தை கொடுத்துட்டாரு, அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க திருப்பி பேசணும். அப்படி பேசும் பட்சத்துல பாருங்க, இந்த உலகத்துல வாழும் பொழுதும் சரி, இந்த உலகத்தை கடந்து சென்று நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலையும் சரி நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்னைக்கு ஒரு பொய்யை நீங்க நம்புறீங்களோ அந்த பொய் பாருங்க மோசமான அழிவுக்கு கொண்டு போகும். பொய்யை நம்பாதீங்க. தேவன் பாருங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி உங்ககிட்ட கொடுத்துட்டார். ஆண்டவர் சொந்த பிள்ளையா நீங்க மாறிட்டீங்க. அப்போ நீங்க ஆண்டவரை என்னைக்கு சொந்த அப்பாவா ஏத்துக்கிட்டீங்களோ அன்னையில இருந்து பாருங்க நீங்க எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறீங்க. அப்போ அந்த எண்ணங்கள் வர நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ற தலைப்புல பார்த்தோம். புத்திர சுவிகாரம்னாவே பிள்ளையா ஆண்டவரே எங்களை நீங்க மாத்திட்டீங்க, உங்களுக்கு நாங்க தூரமா இருந்தோம் பாவம் பண்ணிட்டு, ஆனா எங்களை நீங்க மறுபடியுமா கிட்ட சேர்க்கிறதே தகுதி இல்லாத ஒரு இடத்துல நாங்க இருந்த எங்களை நீங்க தகுதிப்படுத்திருக்கீங்க. சிலுவையின் மூலம், கல்வாரி சிலுவையின் மூலம் எங்களை தகுதிப்படுத்தி தன்னுடைய சொந்த ஆண்டவரே ரத்தத்தை எங்களுக்காக சிந்திருக்கிறேன். பரிசுத்தமான ரத்தம், எல்லா மனுஷனையும் போல இல்ல, பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களுக்காக இன்றைக்கும் ஆண்டவரை பரிந்து பேசி கொண்டு இருக்கீங்க. அந்த ரத்தத்தை வச்சு பிதாவின் இடத்துல என் பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கேன், அவனுடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வலது பரிசத்திலிருந்து நீ பேசி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறோம். இந்த எண்ணங்கள் எங்களுக்குள்ள வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க தேவனுடைய புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டோம், ஆவியை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எது கேட்டாலும் என் தேவன் எங்களுக்கு செய்வார், எங்களுக்கு நல்லதை மாத்திரமே செய்ய எங்கள் தேவன் எங்களை உண்டாக்கி இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கும்படியாக எண்ணங்களையும் எங்கள் வார்த்தைகளையும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.